இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா ட்ரிபிள் டாப் அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா இப்போ நம்ம சூஸ் பண்ணக்கூடிய பிரீமியம் வந்து பாத்தீங்கன்னா 150 rupees மேல தான் இருக்கணும். எஸ்பெஷலி நம்ம ட்ரேட் பண்ணக்கூடிய டைம் வந்து பாத்தீங்கன்னா 10 to 12 அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா தயவு செய்து ட்ரேட் பண்ணக்கூடாது. இந்த ஸ்ட்ராட்டஜி இருந்தாலும் சரி எந்த ஸ்ட்ராட்டஜியா இருந்தாலும். இப்போ 10 to 12 வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கும்போது இப்போ 150 rupees ஒரு பிரீமியம் போயிட்டு இருக்கும்போது இப்போ வந்து ஒரு ஹை வந்துட்டு 170 மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் என்ன கேட்டீங்கன்னா ஒரு 140 வந்துட்டு மறுபடியும் 170 வந்துச்சுன்னா அது செகண்ட் ஹைன்னு மார்க் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு 130 வந்துட்டு மறுபடியும் ஒரு 170 வந்துச்சுன்னா இது வந்துட்டு தேர்ட் ஹை. இப்போ எப்ப தேர்ட் ஹைங்கிறது கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாப், செகண்ட் டாப் அண்ட் தேர்ட் டாப். இதான் வந்து ட்ரிபிள் டாப். எப்போ வந்து மறுபடியும் மூணாவது டைம் அந்த 170 rupees கிராஸ் பண்ணதோ நீங்க உடனே பை எடுத்துருங்க. அந்த இடத்துல இருந்து உங்களோட டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி வந்து பாத்தீங்கன்னா 50 பாயிண்ட்ஸ் ஷோரா கிடைக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் நல்ல மூவ்மெண்ட் இருக்கும்போது மட்டும் நல்லா கிடைக்கும். மத்த நாள்ல இந்த ஸ்ட்ராட்டஜியே உழுகாது. நீங்க கவலையே பட வேண்டாம். அந்த ட்ரிபிள் டாப் எப்ப நீங்க பிரேக் பண்ணி மார்க்கெட் மேல ஏறுதோ அன்னைக்கு மார்க்கெட்டே மூவ்மெண்ட் நல்லா தான் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க கால் ஆப்ஷன்லயும் எடுக்கலாம், புட் ஆப்ஷன்லயும் நீங்க பை பண்ணக்கூடிய இந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்துங்க. இது வந்து ஸ்டாப் லாஸ் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா போகுங்க. இதை நான் பலமுறை யூஸ் பண்ணிருக்கேன். அதனால நீங்க தாராளமா பயன்படுத்துங்க.